எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. நிறைய தலைவர்கள் பேசினாங்க. மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கார். எப்படி பாக்குறீங்க ஓவரால் அந்த நிகழ்வு? இது சம்பிரதாயமான நிகழ்வு. ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு செயற்குழு கூட்ட வேண்டும் என்பது சம்பிரதாயமான நிகழ்வு. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் நடக்கும். ஜெயலலிதா இருக்கும்போது வழக்கம் 30-31ஆம் தேதிகளில் நடக்கும். ஆண்டு இறுதியில் நடக்கும். இந்த முறை 15ஆம் தேதி அரை நாள் நிகழ்வாக ஆஃபடே இல்லையா லஞ்ச் வரைக்கும் நடக்க முடிச்சிருக்காங்க. ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரிந்தவர்களை சேர்ப்பதை பற்றிலாம் எந்த வாதமும் இருக்காது என்பதும் நாம் அறிந்தது தான். அதே மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவகாரம் என்னென்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானங்களில் தமிழக அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் கடுமையாகவும், மத்திய அரசுக்கு எதிராக மென்மையாக மயிலிறகால் வருடி கொடுப்பது போலும் இருந்தது. அவ்வளோதான். அதை தாண்டி இந்த பொதுக்குழுலும் பெருசாக எதுவும் இருக்கிறதா, பெரிய டெவலப்மெண்ட் எதுவும் இருக்கிறதா எனக்கு படலை. 2026 எலெக்ஷனுக்கான அந்த ஒரு செயல் திட்டங்கள் அந்த இதெல்லாம் ஒழுங்காக வகுக்கப்பட்டதா? அது இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. அது அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அடுத்த மாதம் இறுதியிலிருந்து 25 ஜனவரி இறுதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லியிருக்கார். களத்துக்கு போவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இது ஒரு நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. மக்களை தேடி போதல் என்பது, மக்களை தேடி அரசியல்வாதிகள் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. ரத யாத்திரை போனாங்க. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனார். ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டம்னு போனார். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? எதிர்கட்சிகளாக இருக்கும்போது இந்த மாதிரி மாநிலம் முழுவதும் நடைபயணங்களை மேற்கொள்வதும், தொகுதிகளுக்கு போவதும் பலவீனமான நிலையில் கட்சி இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு வேலை. 2016 அதை தான் ஸ்டாலின் செஞ்சார். நமக்கு நாமே திட்டம்னு போனார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி 2021 சில இடங்களுக்கு போனார். பட் 2016 தான் பெரிய அளவில் அது போனார். அதே தான் ராகுல் காந்தி 2023-24 குறிப்பாக 23 பாரத் ஜோடோ யாத்திரை போனார். ஸோ இது பலவீனமான கட்சிகள், ஆட்சி இழந்த கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதிகாரத்தை வருவதற்காக பாத யாத்திரை போகுது. எல்லா தொகுதிகளுக்கும் போகிறேன்னுங்கிறார். அவருடைய உடல்நிலை காரணமாக அவரால் நடந்து போக முடியாது. வாகனங்களில், காரில் போவார் அல்லது புகைவண்டி ரயிலில் போவார்னு நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது வரவேற்கத்தக்க நிகழ்வு தான். மக்களை நோக்கி அதிமுக பயணப்படுவது என்பது மிக முக்கியமான நிகழ்வு. மற்றபடி இது தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ திமுக அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி களத்தில் நிலவுது. இந்த அரசு, திமுக அரசு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா, இட்ஸ் கெட்டிங் எனார்மஸ்லி அன்பாப்புலர் டே பை டே. மிகப்பெரிய அளவில் இது மக்கள் மன்றத்தில் தோல்வியிருந்து கிடந்து கொண்டிருக்கிறது. இது அறுவடை செய்யறதுக்கு தான் இன்றைக்கி கட்சிகள் இல்லை. அறுவடை செஞ்சு ஆட்சியை பிடிக்கணும்னா அது ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும். அதுதான் அதிமுக. திமுக அரசின் மீது எவ்வளவு அதிருப்தி வந்தாலும் இந்த கவர்மெண்ட் அப்படியே ஓடும். அப்படின்னா எதாலன்னா அது அறுவடை பண்ண எதிர்கட்சி இல்லைன்னா ஓடும். எதிர்கட்சியால் அது அறுவடை பண்ண முடிஞ்சுன்னா இருப்ப இருக்க கவர்மெண்ட்டு கவுந்துடும். கடந்த காலங்களில் கருணாநிதியை ஜெயலலிதாவை கருணாநிதியும் மாறி மாறி வீட்டுக்கு அனுப்புனது. யார் ஆட்சியில் இல்லையோ இருக்கிறவங்க அதை அறுவடை பண்ணாங்க. அந்த அறுவடை பண்ற பலத்தோட இன்றும் அதிமுக இருக்கா? அதிமுக இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் தலைமைக்கு அது இல்லைன்னு தான், இருக்கோ இல்லையோன்ற சந்தேகம் தான் எனக்கு வருது. அதிமுகவை குறைச்சி மட்டும் மதிப்பிடாதீங்க. அதிமுக ஒரு வலுவான ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். 52 ஆண்டுகளாக, 72லேருந்து இந்த 52 ஆண்டுகளில் 30 ஆண்டு பதவியில் இருந்திருக்காங்க. ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு, ஒரு தோல்வியை தாங்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் 2 முறை 5 வருஷம் 10 வருஷம்லாம் அவங்க தோல்வியை தழுவினதாக பார்த்ததே இல்லை. 5 வருஷம் பொறுத்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதனால் இந்த முறையும் அப்படி ஒரு வேளை அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லைன்னா அவங்க அழிஞ்சிடுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. மற்றும் ஒரு பின்னடைவு தான் அதை சொல்லணும். மற்றபடி இந்த தேர்தலில் வலுவுடன் சந்திப்பதற்கும், ஏன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு அதிமுக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, யார் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் அதிமுகவுடன் என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா திமுகவுடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்கை ரீதியாகவும் வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறார்கள். பிஜேபி எதிர்ப்பு என்பது காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகாவுக்கு வலுவான ஒரு கொள்கையாக அட்டை போல் அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடன். இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? டிஎம்கே அரசுக்கு எதிரான உணர்வுகளை மட்டுப்படுத்தி தோழமை கட்சிகளோட போராட்டங்களை இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தின மாதிரி வரும் நாட்கள்லையும், ஏன்னா அடுத்த சில மாதங்களில் போராட்டங்கள் பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் வெடிக்கப் போகிறது. அது யார் அறுவடை பண்ண போறான்றதான் நம்ம கேள்வி. அதனால் திமுக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டால், சுதாரித்து கொண்டால் அதிமுக எழும்பி நிற்பது என்பது கடினமானது. மாறா திமுக இப்போ இருக்க மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக திமுக எதிரான வாக்குகளை அறுவடை செய்யும். மக்கள் திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் அது சாத்தியமோ அவங்களுக்கு தான் போடுவாங்களே ஒழிய
தேவையில்லாமல் 3வது அணி 4வது அணி 5வது அணி 6வது அணிக்கெல்லாம் ஓட்டு போட்டு தங்களுடைய வாக்குகளை வரைய மாட்டார்கள். இதுதான் தமிழகத்துடைய கடந்த கால வரலாறு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு காலத்துல பாத்துக்கிட்டோம், நம்ம அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்க்க முடியல. ஒரு பெரிய தோல்விகள்ல தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்க அதிமுக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கையில பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்காங்க பொதுக்குழுல. ஆமாங்க, அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சிங்க. 50 ஆண்டு கால தன்னுடைய 52 ஆண்டு கால இருப்பில் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்திருக்கு. ஜெயலலிதா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு உள்ள வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கட்சி ஒரு அதாவது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பலத்துடன் தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அந்த கட்சி மேல் எழும்பி வரலாம். அந்த கட்சியிலேருந்து ஒரு 7-8% வாக்குகள் வெளியில் போயிருக்கு, 22% தான் இருக்குன்னு அப்படிலாம் சொன்னாலும் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது, 15 மாதம் இருக்குது. இதில் திமுக வந்து பெரிய தவறுகள் ஏதாவது செய்யுமே ஆனால், அல்லது இப்போ இருக்க தவறுகள் களையப்படாமல் போவார்களே ஆனால், இந்த அடுத்த ஆண்டு இதே மாதம் 2025 டிசம்பர் 16ஆம் தேதி நீங்களும் நானும் உட்காந்து பேசுகிறோன்னா, அந்த நேரத்தில் திமுக அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை எந்த அளவுக்கு உக்ரமாக இருக்குது என்பதை நம்ம ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போவோம். ஏன்னா நாள் நெருங்க எல்லா கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலர் ஆகும். 2 விஷயம், மக்கள் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டில் தவறு நடக்கலை. 2வது, நடக்கிற தவறுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை. இது 2ல் தான் திமுக வண்டி ஓடுது. இது அப்படியே அடுத்த 1.25 ஆண்டுகளுக்கு நீடிக்கும்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்பொழுது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசு ஊழியர்கள், பல்துறை சமூகத்தின் பல்துறை சார்ந்தவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், தனியார் துறையில் வேலை செய்பவர்கள், இவர்களெல்லாம் சொல்லக்கூடியதை வைத்து பார்க்கும்போது வரும் மாதங்களில் திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இந்த கஷ்டத்தை சரி பண்ணலைன்னா அப்போ வேணால் நம்ம அதை பற்றி யோசிக்கலாமே. இன்றைய தேதியில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது திமுக அரசுக்கு எதிரான ஒரு போய் ஒழிந்தால் போதும் என்கின்ற அந்த கொலைபாதக அந்த வெறி கோவன்வாங்க, அது திமுக மேலே வரல, மக்களுக்கு வரல, இது வரைக்கும் வரல. இருக்கிற நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய அதிருப்தி திமுக மேலே மக்களுக்கு இருக்குது. துரதிருஷ்டவசமாக அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு அதிமுக எடப்பாடி இல்லை, அதை தனதாக்கி கொள்ள முடியல, அவ்வளோ வெறுப்பு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல, இவங்க தனதாக்கி கொள்ள முடியல, இவங்களால முடியலன்றதுக்கு காரணம் வந்து இவங்க திமுக அரசுக்கு எதிராக உக்ரமான அரசியலை, அதாவது ஃபைட் டு த ஃபினிஷ்னுவாங்க, அதாவது டேக்கிங் தி ஃபைட் டு தி எனிமி கேம்ப் பண்ணுவாங்க. எதிரி முகாமுக்கு உன்னுடைய தாக்குதல் எடுத்துக்கொண்டு போவது. அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சி வந்து இங்க பலமா இல்ல, ஏடிஎம்கே பலமா இல்ல. இப்ப இருக்க ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் லைக் எப்படி சொல்றீங்கன்னா மெம்பர்ஸ் வைஸ் சொல்றீங்களா? எதிர்கட்சி மெம்பர்ஸ்க்கு தலைமை தாங்குறவங்களுக்கு அது இல்ல, மெம்பர்ஸும் சோம்பி கிடக்குறாங்க. தலைமை சவுக்கு எடுத்துனா மெம்பர்ஸ் வந்து சவுக்கு சொடக்குனாங்கன்னா மெம்பர்ஸ் வந்து சிலிர்த்து எழுந்துருவோம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, நான் இப்போ பல தடவை நம்ம பேசினதான். ஒரு 4 வாரங்களுக்கு முன்னாடி தமிழக அரசு ஊழியர்கள், அவங்க ட்ரெடிஷ்னலாக திமுக ஓட் பேங்க், பரம்பரையாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என்ற அந்த ஜாதி, த காஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்க பரம்பரை திமுக அனுதாபிகள். ஆனால் ஜெயலலிதா வந்து 2003 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நிற்கும்போது அவங்க இன்னும் அதிகமாக ப்ரோடிஎம்கேவாக மாறினாங்க. 2006 ஜெயலலிதா தோத்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம். 2004 பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா வாஷ் அவுட் ஆனதுக்கு அது ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கி அதே அரசு ஊழியர்கள் இப்போ ஒரு 4 வாரத்துக்கு மேலே என்ன தீர்மானம் பண்ணுறாங்க, எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்குது, நாங்கள் போராடும் போதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் உண்ணாவிரத பந்தலுக்கு அருகிலேயே வந்துட்டு பேசுவார் ஸ்டாலின். மருத்துவமனையில் எனக்கு சலைன் ஏற்றும் போது ஒருத்தர் சொல்கிறார், நான் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ஸ்டாலின் வந்து மருத்துவமனைக்கே வந்து என்னை பார்த்தார். ஏன் நீங்கள் வந்து சலைன்லாம் ஏற்றிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் தான் வரப்போகுது, அடுத்து உங்கள் கவர்மெண்ட் தான், நம்ம கவர்மெண்ட் தான், எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்போன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு போனார். இப்போ வந்த பிறகு பார்த்தா கிட்டே போக முடியல. இன்னைக்கு வந்து உங்கள் பிரச்சனைகள் எதையும் தீர்க்க முடியாது, பணம் இல்லை கையிலன்னு தெளிவாகவே வந்து முதலமைச்சர் வந்து மீட்டிங்கில் சொல்கிறாரு. எங்களை வந்தே அவர் பார்க்குறதில்ல. இப்போ எங்களை வந்து அவர் பார்க்கணுன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகணும். அவர் எதிர்கட்சி தலைவர் பதவி 26 கொடுப்பதற்கு நாங்கள் பரிசாக கொடுக்க தயாராகி விட்டுன்றாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். 26 திமுக எதிராக ஓட்டு போடுவோன்றாங்க. 12 லட்சம் அரசு ஊழியர்கள், ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டுனால் 48 லட்சம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் இருக்கான். இது ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட் பேங்க். இதே மாதிரி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லி மாளாத அளவுக்கு துயரங்கள். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட் பேங்க். இதெல்லாம் பெரிய அளவில் அதிருப்தி அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் கொடுத்த ப்ராமிஸ் எதையுமே நிறைவேற்றலை. வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி ஒரு பக்கம், திமுக கொடுத்த வாக்குறுதிகளால் அதை நம்பி தெருவுக்கு வந்த இன்னொரு பக்கம்னு மக்களோட கோபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து கல்வி கடன் ரத்து போன்ற விஷயங்களை தேர்தல் அறிக்கையில் மானாவாரியாக விட்டுட்டு இன்றைக்கி அதை கைவிரிச்சது இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மத்தியிலேயே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.
தொழிலாளர் லேபர் ப்ராப்ளம், பிரைவேட் செக்டாரோட லேபர் ப்ராப்ளம் பெரிய அளவில் இருக்குது. விவசாயிகள் பிரச்சனையும் பெரிய அளவில் இருக்குது. ஸோ திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது வரும் நாட்களில் மேலும் இந்த உஷ்ணம் அதிகமாகும். இதை நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வருது. இதை பேச வேண்டியது பிரதான எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும். அதில் பெரும்பாலானவங்க இந்த அரசுக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த அரசை மகிழ்விக்கும் விதத்தில் அவர்களை சொரிந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அரசுகளை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அழிவை நோக்கி சுச்சுவேஷன் மூவ் ஆகிட்டு இருக்குது. எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியவங்க ஃபங்க்ஷன் பண்ணலை. அவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தா இல்ல கவர்மெண்ட் நீங்க குறை சொல்றது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்பை குறை சொல்றீங்களா? ஒரு விதத்துல தலைமை பண்பு, இன்னொரு விதத்துல தொண்டனும் வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். சோர்ந்து போயிட்டான். 3 தோல்விகள் வந்து அவனை சோர்வடைய செஞ்சிருக்கு. ஏன்னா திமுக மாதிரி 13 வருட தோல்விக்கு பிறகும் மீண்டு வரக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு லக்ஸுரி வந்து அதிமுக காரனுக்கு இல்லை. 2 எலெக்ஷன் அவன் தோத்தானா கந்தலாயிடும். அதனால இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு ஆகணும். இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியா அதிமுகவால் செயல்படவே முடியலன்றதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். நான் சொல்கிறது வந்து எத்தகையதொரு 10 பைசா நன்கொடையாளர்கள்ட்ட, கார்பரேட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட வாங்காமல் அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். அவன் செஞ்சான்ல 2001-6 கலைஞர் எழுதி தானே அரசு ஊழியர்களை ஜெயலலிதாக்கு எதிராக திருப்பி அந்த அம்மா பயந்து போய் நீஜருக்கு ரியாக்ஷனில் எங்கள் கவர்மெண்ட்டை கவுத்துற போகிறாங்கன்னு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினாங்க. இனிமேலாம் அப்படி நீக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்குறீங்களோ இல்லையோ கூப்பிட்டாது பேசணும்ல. இப்போ ப்ரைவேட் செக்டாரில் நிறையா கோபம் இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது நிறையா நிறைவேற்றலை, நம்ம வச்சு கழுத்து எடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன பண்ண முடியும்? புரியுதா நான் சொல்கிறது? இதை தலைமை தாங்குவதற்கும் ஆங்கிலத்தில் சொன்னால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சியில் நீங்கள் இப்படி யோசிங்க. 2021 ஸ்டாலின் எப்படி செயல்பட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5 வருஷத்துக்கு மேலே 4 வருஷம் மேலே கரெக்டாக ஸ்டாலின் எப்படி செயல்பட்டார்? அதிமுக எதிராக எந்த போராட்டம்னாலும் முன்னால் வந்து நிற்பார். ஆட்சிக்கு எதிராக எதுவுமே இல்லைன்னா வீட்டு வாசல் ஆய்வு செய்ததுக்கே இவங்க வீட்டு வாசலில் பலகை வச்சுட்டு தான் நிற்பார். கொரோனா காலத்தில் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கோபால்புரத்தில் கலைஞர் வீட்டு வாசலையாவது பதாகையை ஏந்தி நிற்பார். இன்னைக்கு அந்த மாதிரி போராட்டங்களை எதையுமே அதிமுகவில் முன்னெடுக்க முடியல. இங்கே என்ன தேனும் பாலா ஓடுது? இல்லை முன்னெடுக்கிறோம், இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றாங்க. இல்லை செய்ய வேண்டிய இருட்டடிப்பு செய்து மீடியான்றது ஓரளவு உண்மை. ஆனால் முக்கிய காரணம் நடுநடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ போராட்டத்தை நடத்தலை. நீ நடத்த வேண்டிய விதத்தில் போராட்டத்தை நடத்திருந்தேன்னா மீடியா உனக்கு வந்து உன்னை இக்னோர் பண்ணிட்டுலாம் போவாது. கவனத்தை ஈர்க்கிற வகையில் இவங்களுக்கு செய்ய தெரியலையோ ஒருவேளை? அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்ன? நான் தான் ஸ்டாலினை உதாரணம். ஸ்டாலினால பிரச்சனையை அலைவா வைக்க முடிஞ்சதில்ல, கொதிநிலையிலேயே வைக்க முடிஞ்சதில்ல, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாங்க. இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்துன்றாங்க. எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குங்க? 4 வாரத்தில் 2 பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க சென்னையில். ஒரு கேஸில் சுப்ரீம் ஹைகோர்ட் காரி துப்புது. தமிழ்நாடு போலீஸோட செயற்பாடுகளை பார்த்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. உடனே போய் ஸ்டே வாங்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஏன் விசாரிச்சுட்டு தான் போட்டுமே சிபிஐ, நீ எதுக்கு போலீஸ்காரனை காப்பாற்றுற? சரி, அது முடிஞ்சு 4 வாரத்தில் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சென்னை மாநகரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 21 வயது மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை தொடர்ந்து 6 மாதம் வால்டாக்ஸ் ரோட்டில் ரூம் போட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க 7 பேர். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சம்பவம் எந்த சொசைட்டியில் நடந்துடலாம், நான் ஒத்துக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்லையும் போலீஸை போட்டு தடுக்க முடியாது. ராமராஜன் நடக்கிறதா சொல்லப்படுற யூபியில் கூட இது நடக்கலாம். அடுத்து சொல்கிறது தான் முக்கியமானது. அந்த பிரச்சனை அவங்க வீட்டில் ஃபேமிலியில் தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸில். சம்மந்தப்பட்ட போலீஸ் என்ன பண்ணுது, அந்த 7 மாணவர்களை எச்சரித்து அனுப்புது. எச்சரித்து அனுப்புகிறான்னு என்ன அர்த்தம்? துட்டம் வாங்கிட்டு கேஸை முட்டான்னு அர்த்தம். அதானே? நல்ல வேளையாக அந்த பெண்ணோட அந்த குழந்தை அந்த 21 வயது பெண்ணோட தாய் மாமாவோ யாரோ நெருங்கிய உறவினர், அவர் கொஞ்சம் செல்வாக்கு படைத்தவர் என்பதால் அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கேஸ் போட்டு இப்போ விஷயம் வெளியில் வருது. 6 மாத காலம் 21 வயது ஒரு பெண் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவியை கிட்டத்தட்ட அதே வயதை ஒத்த இளைஞர்கள், அதை விட சின்னவங்க அண்டர் ஏஜ் பாய்ஸ் 17 வயசு பையன் கூட ஒருத்தர் இருக்கான். இவர்கள் தொடர்ந்து 6 மாத காலம் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இந்த கேஸை போலீஸுக்கு எடுத்துகிட்டு போனால் அதை செஞ்ச அந்த மிருகங்களை தூக்கி போட்டு மிதித்து உள்ளே போட்டு கேஸ் போடாமல் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி போலீஸ் அனுப்புது. இது எந்த கவர்மெண்ட்டில் நடக்கும்? முதல்ல சொன்னது எந்த கவர்மெண்ட்டில் வேணால் நடக்கலாம். ஒவ்வொரு வீட்லையும் ஸ்டாலின் போலீஸை போட்டு பாதுகாக்க முடியாது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இது யூபியில் நடக்கலாம், பெங்காலில் நடக்கலாம், கேரளாவில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்றது தான் ஒரு நல்ல அரசுக்கான இலக்கணம். போலீஸ் இப்போ தான் 4 வாரத்துக்கு முன்னால் ஹைகோர்ட்டு காரி துப்பி சிபிஐக்கு மாற்றிருக்கான்.
அதை தண்ணி குடிச்சு மாற்றி மறுபடியும் ஸ்டே வாங்கியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 வாரம் கூட முடியல. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. புத்தி சொல்லி அனுப்புறாங்க கொடுமையை செஞ்ச இளைஞர்களுக்கு. இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதை எடப்பாடி கையில் எடுத்தாரா? ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்து தானங்க இது. அதை திமுக பெரிய அளவில் கையில் எடுத்து தாங்க சிபிஐக்கு போச்சு. ஐநாவரத்தில் இந்த பெண் குழந்தை வழக்கை ஏங்க அதிமுக எடுக்கல? ஏன் எடப்பாடி எடுக்கல? நான் புரியல நான் சொல்றது. இதைத்தான் அவர் பண்ணாரு. ஸ்டாலின் பண்ணதை பார்த்தாது நீங்க கத்துக்கணும்ல. கத்துக்கிறது யார்கிட்ட வேணா கத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்ல போனா சில நேரங்களில் நம்முடைய எதிரிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கும். இன்னும் கூட்டணிக்கான வியூகங்களை வைத்திருப்பதாக சொல்கிறார். நீங்க நினைக்கலாம், தொண்டர்களை பார்த்து சொல்ற நீங்க நினைக்கலாம், முன்னாடியே சொன்னீங்களே மெகா கூட்டணின்னு. ஆனா அது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இது வந்து நம்ம வரக்கூடிய தேர்தல் நம்ம தேர்தல், அப்ப வச்சிருவோம் அப்படின்றாரு. ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படி பேசுறாருங்க. அது நம்பிக்கை எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல. எந்த கட்சி, நான் ஒன்னும் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு, 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகா, மதிமுக, இவங்க திமுக விட்டு 26ல் வெளியில வர மாட்டாங்க. இன்னும் 1.25 வருஷம் தான் இருக்கு. அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு, நீங்க 1000 விமர்சனம் பண்ணாலும் அது ஒரு கொள்கை கூட்டணி. இங்க அப்படி கிடையாது. சரி, நேற்று அப்புறம் யார் வருவா இவர்கிட்ட? சரி, நேற்று தீர்மானத்தில் சேர்த்து ஏதோ தீர்மானம் போடுறாரு மாநில அரசு சேர்த்து, மத்திய அரசுக்கு மட்டும் எதுக்கு அப்படியே வலியுறுத்துறாரு? சரி, முக்கியமான பிரச்சனை உங்க கருத்து என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உங்க கருத்து என்ன சொல்லு. அதிமுக கேட்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலில் இன்னைக்கு எடப்பாடியோட அதிமுகவோட கருத்து என்ன? ஏங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பில்லு போட போறான். இன்னைக்குன்றது நாளைக்கு ஒத்தி போயிருக்கு. நேற்று உன் பொதுக்குழு நடக்குது, அதுல ஒரு தீர்மானம் போடணுமா வேணாமா? நீ வரவேற்று போடு, ஏத்து போடு, எப்படி வேணா போடு. ஆனா அதை பத்தி ஒரு தீர்மானம் இருக்குன்னா இல்லையா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? அப்ப நீங்க சாஃப்ட் பிஜேபி லைன் எடுக்கிறீங்கன்னு என்று என்ன தோன்றது இயல்பானது தானே. கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள், சங்கடங்கள், எல்லா கட்சியிலையும் சலசலப்பு. அதுக்கு நேத்து பதில் கொடுக்குற மாதிரி செஞ்சுட்டாரா? எஸ்பி வேலுமணியும் பேச வச்சாரு. சிவி இவங்க 2 பேர் மேலதான் பெருசா டவுட் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கழகத்தை உண்டுவாக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. இவங்களே பேசிட்டாங்க. அது சிக்கல்லாம் இல்ல அப்படின்ற ஒரு இதை தெளிவுபடுத்திட்டாரா? அப்பெல்லாம் ஒண்ணு தெளிவுபடுத்தணுங்க. தெளிவுபடுத்தல. இப்போதைக்கு ஓடுது. நான் இப்ப இருக்க நிலைமையை வச்சு பாத்துக்கிறேங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க. இன்னைக்கு இந்த பொதுக்குழுல பிரச்சனை வரும், அடிச்சுப்பாங்க, மண்டை கிழியும், வேஷ்டி சட்டை கிழியும், நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்கு, மாற்று கருத்து இடமில்லை. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, அவருடைய மென்மையான தீர்மானங்களை பார்த்து, நீங்க சொல்ற அந்த இப்போதைக்குன்ற வார்த்தையை தான் என்னால புரிஞ்சுக்க முடியலன்ற. 26 எலெக்ஷனுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. கூட்டணி பத்தி தேர்தல் நெருக்கத்துல தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு தான் வரேன். பிஜேபிக்கு எதிரான தீர்மானங்கள் சத்தும் சாரமும் சொரத்தும் இல்லாமல் இருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது, பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக 21 அலையன்ஸ் வந்ததுன்னா, தேமுதிக மட்டும் 19லிருந்து 21 இல்லை. இந்த 19 அலையன்ஸ்னா வச்சுப்போம். அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, இந்த அலையன்ஸ் வருவதற்கு, அசம்பிளியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சுருக்கமாக சொன்னால், அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபியோட அதிமுக சேராது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதத்தில் தான் அதிமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் மென்மையாக இருக்கின்றன. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நேற்றைய டேக்அவே மீட்டிங்கோட டேக்அவே, அதிமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள், பிஜேபிக்கு எதிரான தீர்மானங்கள் மென்மையாக இருப்பது என்பது இவர்கள் பிஜேபியோடு போனால் எந்த ஆச்சரியமும் இல்லை என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. போக மாட்டார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று தான் எண்ண தோன்றுகிறது. நான் கேட்ட இன்னொரு கேள்வி, அந்த இப்போதைக்கு அங்கே பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு? இப்போதைக்குன்னா இன்னும் சில மாசங்களுக்கு வச்சுக்கலாம், இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கோங்களேன். தேர்தல் நேரத்தில் இப்படியே இது ஒற்றுமை இருக்குமா? அடுத்த ஆண்டு, உதாரணத்துக்கு அடுத்த ஆண்டு டிசம்பர் 25 டிசம்பரில் இதே மாதிரி சூழ்நிலை அடுத்த பொதுக்குழுல இருக்குமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா அடுத்த 4 மாசத்துல எலெக்ஷன். ஸோ நேற்றைய டேக்அவேவோட நான் எதை பார்க்குறேன்னா, பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக மிக குறைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதானமாக நிற்கிறது. முக்கியமான இஷ்யூஸ், மத்திய மாநில அரசாங்கத்தோட முக்கியமான இஷ்யூஸில் வாயை திறக்கல. இந்த சமிக்கையை பார்க்கும்பொழுது தான் இவர்களுக்கு பிஜேபியுடன் 21ல் வாய்ப்பு, கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற எண்ணம் நமக்கு தோன்றச் செய்கிறது. நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.